உண்மையான தன்னம்பிக்கை உண்மையில் எப்படி இருக்கும்? பகுதி -1 அமைதியான கடலுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஒரு உயரமான மரத்திற்கு ஆட்சியாளர் தேவையில்லை. மிகவும் சூரிய ஒளி கொண்ட சூரியன் இன்னொரு சூரியன் தேவையில்லை. அதன் சொந்த ஒளியை அறிய. இது இன்னும் தெரிந்த ஒன்று, மென்மையான, நிலையான இதயத் துடிப்பு, உங்கள் சொந்த தோலுக்குள் ஒரு வீடு. இடி அல்ல, ஆனால் ஒரு கிசுகிசுப்பு. ஒரு முஷ்டி அல்ல, ஆனால் ஒரு திறந்த கை. அது உறுதியாக நிற்பதற்கான பலம் ஒவ்வொரு புயலின் மத்தியிலும், மற்றும் வெறுமனே இருங்கள். அது இடியின் இடி முழக்கமோ அல்லது ஆச்சரியமான அழுகையோ அல்ல. ஆனால் சந்தேகத்திற்கு இடமின்றி அமைதியான கடல். இது பெருமையோ அல்லது புத்திசாலித்தனத்தின் மின்னலோ அல்ல. ஆனால் ஒரு வீழ்ச்சி அல்லது விபத்துக்குப் பிறகு சீரான முன்னேற்றம். அதற்கு ஒரு மேடையோ அல்லது ஸ்பாட்லைட்டின் பிரகாசமோ தேவையில்லை. பொறாமை கொண்ட பார்வையால் எந்தப் பயனும் இல்லை. அது சரியென்று நிரூபிக்க உயர்த்தப்படும் முஷ்டி அல்ல. ஆனால் திறந்த கை அதன் சொந்த மென்மையான ஒளியைப் பிடித்துக் கொண்டுள்ளது. நீங்கள் தவறு என்று சொல்வது பலம். மற்றும் உங்கள் பாடலைப் பாடும்போது நீங்கள் முணுமுணுக்கும் மென்மையான ஒலி. அது உங்களை உங்கள் மையத்தில் நிலைநிறுத்தி வைத்திருக்கும் கலங்கரை விளக்கம். உங்களைச் சுற்றியுள்ள உலகம் ஒரு சத்தமான கர்ஜனையாக இருக்கும்போது. உண்மையான தன்னம்பிக்கை என்பது ஒரு துணிச்சலான முகம் அல்ல. ஆனால் உங்கள் சொந்த புனித இடத்தைப் பற்றிய விழிப்புணர்வு. இது ஒரு பணிவான உண்மை, ஒரு மென்மையான கிசுகிசு, அது உங்களுக்குள் இருக்கிறது. சந்தேகத்திற்கிடமின்றி அல்லது அழிவுக்கு அப்பாற்பட்டது. வானத்தை நோக்கிச் செல்லும் வானளாவிய கட்டிடம் அல்ல. ஆனால் அது இவ்வளவு உயரமாக நிற்க உதவும் வலுவான, ஆழமான வேர்கள். அதற்கு கிரீடம், சிம்மாசனம் அல்லது மேடை தேவையில்லை. அது ஒரு அமைதியான பக்கத்தில் பொறிக்கப்பட்ட உண்மை. அது மற்றவரின் வெளிச்சத்தில் இருந்து அதன் சொந்த வெளிச்சத்திற்கு. எந்த அச்சுறுத்தலையும் காணாது, மற்றும் அவர்களின் வெற்றிகளை அதன் முழு பலத்துடன் ஆரவாரம் செய்கிறது. ஏனென்றால், ஒவ்வொரு சுடரும் மிகவும் தீவிரமாக எரிகிறது என்பதை அது அறிந்திருக்கிறது. ஒருபோதும் அதன் சொந்த நிலையான சுடரை அணைக்காது. உண்மையான தன்னம்பிக்கை உண்மையில் எப்படி இருக்கும்? பகுதி -2 தொடரும்.